கைஸ், நீங்கள் பாருங்க பிரதர் சயின்ஸ் டெக்னிக். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பவர்ஃபுல்லான எலக்ட்ரோ மேக்னெட் தான் செய்ய போகிறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் செய்ய போகிறோம். இங்கே தான் எங்கேயோ வச்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் செய்ய போகிறோம். இதை சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது செய்யறதுக்கு நமக்கு ஒரு பழைய டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் ஸ்டெபிளைசர்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்கணும். ஃபஸ்ட்டு இதே எடுக்கணும். நான் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா இருந்து இதெல்லாம் உரிச்சு எடுக்கணும். நான் உரிச்சு எடுத்துக்கிட்டு கண்டுட்டு ஓகே. இப்போ நான் பாதி உரிச்சிட்டேன். இதில் எதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னா இதே மாதிரி ஒன்று இருக்கும். இதை மட்டும் தனியாகும். அதுக்கு கீழே இது எப்படி இருக்கும்னா இப்படி ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று அசம்பிள் ஆகி ஸ்பீக்கர் இருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். உள்ளாடி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது இந்த சைடு இருக்கும். அண்ட் அடுத்த வாட்டி இதே மாதிரி இருக்கும். இது இதே மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இங்கே இது நீண்டுட்டு இருக்கும். அதை லைட்டாக இதில் வச்சு இப்படி தட்டினோன்னா இது கொஞ்சம் பின்னாடியும் கட்டிங் பிளேயரை வச்சு இழுக்கணும். ஓகே, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த அங்கே இருக்கும்ல, இது லைட்டாக உள்ளாடி இதுவே போட்டு இதுவே ஆக்கிக்கிட்டு இது கொஞ்சம் இப்போ அதை மாதிரி சுற்றி பண்ணணும். இப்போ பண்ணியாச்சா? அடுத்து இவன் எடுக்கணும். அண்ட் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டுட்டு இப்போ நான் இதில் உள்ளது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு தேவையில்லை. இது மட்டும்தான் நமக்கு தேவை. அண்ட் இது நமக்கு தேவையில்லை. இதை இப்போ நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளாடி போடணும். ஏன்னா உள்ளாடி போடணும். நீ எதுக்கு நீங்கள் கேட்பீங்க, ஏற்கனவே உள்ளாடி தானே இருந்துச்சு, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு. எதுக்கு இதை எடுத்தோன்னா அது எல்லாமே ஆப்போசிட் ஆஃப் டைரெக்ஷனில் சரி இருந்துச்சு. இப்போ நம்ம அதை ஒரே டைரெக்ஷன்லங்க வரும். இதில் ஒன்று இந்த சைடு பார்த்தோம், இன்னொன்று இந்த சைடு பார்த்தோம் இருந்துச்சு. ஆனால் இதில் நம்ம என்ன செய்கிறோன்னா எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பாய் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை மாட்டி 2 ஒயர் எடுத்துருக்கோம். இதில் எப்படி ஒயர் எடுக்கணும்னா இங்கே ஏதாவது இந்த சைடில் எனக்கு 2 ஒயர் இருந்துச்சு, இங்கே 4 ஒயர் கிட்ட இருந்துச்சு. இதில் நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த காப்பர் இப்படி உள்ளாடி இருந்து இப்படி க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நம்ம இதை லைட்டாக இந்த கவர் மாதிரி இருக்கும், இதை லைட்டாக திறந்தோன்னா உள்ளாடியோடு இப்படி 2 காயில் போகும். அதை மட்டும் இப்படி தனியாக வெட்டி இது 2ம் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அதை வெட்டி இப்படி எடுத்து இதை மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுருக்கேன். தேய்ச்சி விட்டோடனே ஓகே, தேய்ச்சி விட்ருக்கேன். இதை தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் யூஸ் பண்ணுவோம். இது பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ். ஓகே, இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்கேன். கைஸ், நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு 5 வோல்ட் கனெக்ஷன் கொடுக்கேன். நீங்கள் 12 வோல்ட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ரொம்ப வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா காயில் ஹீட் ஆக, நீங்கள் 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா காயில் ரொம்ப ஹீட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ரொம்ப வைப்ரேட் ஆகிரும். ஸோ இப்போ நான் இது மட்டும் கொடுப்பேன். 5 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுக்கேன். ஒரு நிமிஷம். ஏதாச்சும் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்யலாம். அதெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட் ஆன் பண்ணிட்டேன். இது இதுலேருந்து எடுத்தது தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தூக்குற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது.
இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 12 வோல்ட் கொடுத்தா ஒர்க் ஆகுது. நான் அதே கொடுத்து காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ 12 வோல்ட்டும் 5 வோல்ட்டுக்கே ரொம்ப ஹீட் ஆகிடுது. 12 வோல்ட்டு கொடுத்தா அப்புறம் ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால தான் அது ரொம்ப வைப்ரேட் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்போ 12 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து 12 வோல்ட் கனெக்ஷன். அண்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ 12 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். இங்கே ரொம்ப வைப்ரேட் ஆகும், சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இருக்காது, இதுக்கு ரொம்ப வைப்ரேட் ஆகுது இது. இதுக்கு இப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இருக்குது அந்த மேக்னெட்டுக்கு. ஸோ நீங்கள் 12 வோல்ட்டு கொடுங்க. சாரி 12 வோல்ட்டில் 5 வோல்ட்டு கொடுங்க. 12 வோல்ட்டு கொடுத்தா இது இங்கே பாருங்க, இது மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்து. இதே நம்ம 5 வோல்ட்டு கொடுக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரே சூட்டுது. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த நம்ம செஞ்சுருக்கிறது நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொருக்கா நான் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அண்ட் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஷார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஷார்ட் ஆகுது. ஷார்ட் ஆகாம ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இந்த 2 ஒயரும் ஷார்ட் ஆகுது. இந்த 2 ஒயரும் ஷார்ட் ஆகுது. அதனால அடிக்கடி ஷார்ட் ஆகும்போது அது ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர். இதில் நான் சொன்ன மாதிரியே 2 ஒயர் உண்டு. இந்த சைட்லேருந்து 2 ஒயர் வரும், இந்த சைட்லேருந்து 3-4 ஒயர் வரும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறதுனால ஒரே சைட்லேருந்து, இந்த சைட்லேருந்து எல்லா ஒயரும் வருது. இங்கே பாருங்க, இந்த சைட்லேருந்தே கொஞ்சம் ஒயர் அப்பிட்டு, இந்த சைட்லேருந்து தான் எல்லா ஒயரும் வருது. இந்த சைட்லேருந்து ஒயரே வராது. இது கொஞ்சம் பழைய மாடலுங்கிறதுனால. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம், நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஒயரையும் கட் பண்ணிட்டு, இந்த 2 ஒயரையும் இங்கே கட் பண்ணிட்டு எடுக்கிறது. இங்கே 2 ஒயர் வரும்ல, உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்து இந்த சைடு ஏதாவது வந்து 2 ஒயர் 2 ஒயர் இந்த சைடும் மீதி நிறைய ஒயர் இந்த சைடும் இருந்துச்சுன்னா, நீங்கள் எந்த சைடு 2 ஒயர்ஸ் இருக்குது அதுக்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். அந்த 4 ஒயர்ஸ் இருக்கிறது. இதில் வந்து இது வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மருங்கிறதுனால இங்கே வந்து கட் பண்ணிட்டு இது வந்து இப்படி உள்ளாடி இருக்கும். இங்கே வந்து இதை நம்ம கட் பண்ணிட்டு இதை எடுக்கணும். ஓகே, பாய் கைஸ்.